நல்லா பொடி பொடியாக வர்ற அளவுக்கு கலந்துக்கோங்க. கலந்தாச்சு. 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் போட்டு அப்படியே முட்டை கூட கொஞ்சம் நேரம் அப்படியே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஜீரகத்தோட மனம் கொஞ்சம் குறையும், இல்லைன்னா ரொம்ப மணமாக இருக்கும் ஜீரக மனம். ஜீரகம் போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் ரைஸை சேர்த்துக்கலாம். ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். முட்டையில் நம்ம உப்பு போட்டு தான் கலந்தோம், அதனால உப்பு சேர்க்க தேவையில்லை. நான் சாதத்தில் உப்பு போட்டு தான் செய்வேன், அதனால் உப்பு நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். சாப்பாடு போட்டு கிளறப்போ அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். அடுத்து மல்லித்தலை சேர்த்துடலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பு இப்பயும் சிம்மில் தான் இருக்குது. அவ்வளோதான்.